ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சிக்கன் வறுவல் தான் பார்க்க போகிறோம். இது டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சரி வாங்க, நம்ம இந்த வறுவல் எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி வீட்டில் செஞ்சு பாருங்கள், யாரும் வேண்டானே சொல்ல மாட்டாங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சிக்கன் வறுவல் செய்கிறதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தை இப்போ அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து இதோட இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடாகினதுக்கப்புறமா இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். காஞ்ச மிளகா ஒரு 3 வரமிளகா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துடலாம். சேர்த்து இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா நான் 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விடுங்க. இப்போது நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோட சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்க்கணுனாலும் நீங்கள் தாராளமாக சேர்க்கலாம். டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்தா. நான் சின்ன வெங்காயம் சேர்க்கலை, பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை நல்லா சேர்த்து கிளறி விடுங்க. இந்த எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் வெங்காயம். அடுப்பை மீடியம் சைஸில் வச்சுக்கோங்க. வச்சு நல்லா கிளறி விட்டுங்க. இந்த சிக்கன் வறுவலுக்கு வெங்காயம் எப்போவுமே கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். இப்போது இந்த வெங்காயத்தோட நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு இப்போ அதுக்கப்புறமா இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இதையும் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ இந்த வெங்காயம், பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த சிக்கன் வறுவலுக்கு எந்த அளவுக்கு நம்ம வெங்காயம் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் அதிகமாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது சிக்கன் நான் 1/2 கிலோவுக்கு கம்மியாக 400 கிராம் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை இந்த வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும்போது எண்ணெயிலே வதங்குற அளவுக்கு, நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல, எண்ணெயிலே வதக்க போகிறோம். அதுக்கப்புறமா இப்போ நம்ம சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த உப்பு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம சிக்கன்லேருந்தே தண்ணி விடுறதுனால பாருங்கள், இந்தளவுக்கு தண்ணி விட்டுருக்கு சிக்கன்லேருந்து. நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இந்த தண்ணி நல்லா வத்துற அளவுக்கு இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம மசாலா பொருட்கள் என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தனி மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரம் நீங்கள் தேவையில்ல அப்படின்னா நீங்கள் மிளகாத்தூளை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டதுனால காரம் அதிலே இருக்கும். நான் காரம் அதிகமாக சேர்க்குறதுனால தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க. கொஞ்சம் நேரம் கழித்து பாருங்கள், இந்தளவுக்கு சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது நம்ம தேங்காய் சேர்க்கணும். நான் இந்தளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காவை நம்ம தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுக்கணும். இப்போ இந்தளவுக்கு தேங்காய் எடுத்தாச்சு. இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் சேர்த்து இப்போ ரெண்டையும் மிக்ஸாக நல்லா நைஸாக வர்ற அளவுக்கு தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுக்கணும். இதை பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். இப்போ இதை சிக்கனோட சேர்த்துக்கலாம். பாருங்கள், சிக்கன் இந்த அளவுக்கு வந்திருக்கு, எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வந்திருக்கு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இந்த அளவுக்கு
சிக்கனை நல்லா வேக வச்சு எடுத்துருக்கோம். நல்லா இந்த அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ தேங்காவை சேர்த்துடலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை இதோட சேர்த்துக்கலாம். நீங்கள் தேங்காவை துருவி கூட எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா இந்த சிக்கனோட சேர்த்து நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா ஒரு வறுவல் ஸ்டேஜுக்கு வர்ற அளவுக்கு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம மல்லி இலை தூவி இறக்கிடலாம். மல்லி இலை தூவியாச்சு. இப்போ அதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு வந்து இப்போது சிக்கன் வறுவல் ரெடி ஆயிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு சூப்பராக சிக்கன் வறுவல் வந்து ரெடி ஆயிருச்சு. இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பபாய்.